தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். லூக்கா 6:21. இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். திருப்தி அடைவீர்கள். திருப்தி அடைவீர்கள். பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான். பசியும் பட்டினியுமா இருந்தா நம்ம உலகம் நம்ம வெறுக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்ற இந்த பசிங்கிறது உணவினால் வருகிற பசியை சொல்லல. இந்த சரீர பிரகாரமாய் ஏற்படுகிற தாகம் பசியை குறித்து ஆண்டவர் சொல்லவில்லை. அல்லது இந்த உலக ஆசை பொருள் ஆசை மீது உண்டாகிற அந்த பசி கர்த்தர் சொல்லல. வேற என்ன பசி? அப்படியே மத்தேயு 5:6 வாங்க. இதுக்கு அங்க என்ன மீனிங் இருக்கு? நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள். உலக பொருளினால், ஆகாரத்தினால், ஆடையினால், இவைகளால் வருகிற பசி அல்ல. இதனால் வரத கர்த்தர் சொல்லல. நீதியின் மேல் பசிதாகம். என்ன சார் நீதியின் மேல் வருகிற பசிதாகம் அப்படின்னா, பரிசுத்தத்தின் மேல் நமக்கு உண்டாகிற வாஞ்சை. உண்மையாய் வாழணுமே, பரிசுத்தமா வாழணுமே, கர்த்தருக்கு பிரியமா வாழணுமே. சுவாமி, நான் எப்பவுமே பரலோகத்துக்கு ஆயத்தமா இருக்கணுமே. ஐயோ, ஜப வீராங்கனையா இருக்கணுமே. சுவாமி, உமக்கு பிரியமாய் வாழணுமே என்கிற அந்த பசி, அந்த தாகம், அதுக்கு பேர் தாங்க நீதியின் மேல் பசி தாகம். இயேசு என்னோடு இருக்கிறாரா? அதை யோசிக்கணுங்க. ஆண்டவர் நம்மோடு இருக்கணுமே, நம்ம பரிசுத்தமா வாழணுமே என்கிற ஒரு தாகம், பசி நமக்கு இருக்கணும். அதுக்கு பேரு தாங்க நீதியின் மேல் பசி தாகம். ஆத்தும ஆதாயம் பண்ணணுமே, என் புருஷனை ரட்சிப்புல கொண்டு வரணுமே. எத்தனை சகோதரிக்கு ரட்சிக்கப்படா புருஷன் மேல அதை குறித்து தாகம் இருக்குதுங்க உங்களுக்கு? பிள்ளைகளை குறித்து, ஐயோ பிள்ளை ரட்சிக்கப்படலையா, இன்னும் ரட்சிக்கப்பட்டன் தாறுமாறா போயிட்டு இருக்கானே, இவன் பரிசுத்தமா வாழ மாட்டான், ஜபமே பண்ண மாட்டான, பைபிளை கொண்டு வர மாட்டான, பைபிளை திறக்க மாட்டான. சுவாமி, ஐயோ என்ன செய்வே? அந்த தாகம் பசி எத்தனை பேர் இருக்குது? அப்படி இருந்தால் கர்த்தர் என்று சொல்கிறார், உங்க ஏக்கத்தை கர்த்தர் கண்டு அவர்களை ரட்சிப்பார். இப்படி நீதியின் மேல் பசி தாகம் இருந்தா உங்களுக்கு ஆவிக்குரிய காரியங்களில கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். இன்றைக்கு வெறுமையா இருக்கிற ஒரு தொழில், உன்னுடைய பொருளாதாரம், உன் வீடு கர்த்தரால் நிரப்பப்படும். சாதாரண தண்ணீரை திராட்சை ரசமாய் நிரப்பினவர் உன்னை நிரப்புவார், உன் குடும்பத்தை நிரப்புவார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.